ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக பிரகாரமான வீடு அழிந்து போனாலும் பரலோகத்திலே ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். We need to understand that God is preparing an eternal home in heaven. There are two things we read in this particular passage. One is the earthly house. The next one is the heavenly house. Our Lord Jesus Christ has gone to prepare a mansion, a house for every one of us. So we need to always think and get ready to inherit that heavenly mansion in heaven. So don't worry about the physical tent or a house where you live right now. At the same time, figuratively, the earthly home or the tent represents the body of every human being. Every human being in this world has a physical body. But one day, this physical body will be gone and it will be torn down. And then we are going to inherit the heavenly bodies. That is the transfigured body. We are going to transformed or transfigured when our Lord Jesus Christ is going to come. We are going to be transfigured in the heavenly bodies on that day. So we need to prepare ourselves. We need to get ready to inherit that heavenly bodies. இந்த உலகத்துல நாம் வாழுகிற நாட்களில் அந்த பரலோக வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த பரலோக கூடாரத்தை நாம் அடைந்து கொள்ளும்படிக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அநேகர் உலக பிரகாரமான வீட்டை அழகுபடுத்துவதிலும் பெரிதுபடுத்துவதிலும் அநேக நேரத்தையும் பணத்தையும் நாம் செலவு பண்ணுகிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிறதான அந்த பரலோக வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பதற்கான பணத்தை செலவு பண்ண வேண்டும், அதற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். There are people, those who are preparing the earthly tent to be expanded or modified or renovated or decorated. But we are people of God, those who are expected to spend our time preparing to inherit the heavenly home. That is very important. நாம் அதைத்தான் எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு ஆயத்தமாக நமக்கு அறிவுரை சொல்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, we are not of this world. We are going to inherit the heaven. Help us, Lord, to prepare ourselves, to spend our time to plan and inherit the blessings of heaven. ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் அடைய போகிறதான ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் பரலோகத்திற்கென்று நாங்கள் பிரவேசிப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து அந்த பரலோக வீட்டை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடலும். அந்த வாசஸ்தலத்திலே நாங்கள் சென்றடைய எங்களுக்கு உதவி செய்திடலும். குற்றங்கள் குறைவுகளை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.